தொட்டது துலங்க வைக்கும் யானை முடி மோதிரம் யாரெல்லாம் அணியலாம், யாரெல்லாம் அணியக்கூடாது. யானை முடியை வைத்து பலரும் கையில் பிரேஸ்லெட் மற்றும் மோதிரம் போன்றவற்றை அணிந்திருப்பார்கள். இந்த யானை முடியை தங்கம், வெள்ளி, ஐம்பொன் போன்ற அணிகலன்களின் மோதிரமாக கையில் அணிந்து கொள்வது சிறப்பாகும். சாஸ்திர ரீதியாக தங்கத்தில் அணிவது மிகச் சிறப்பாக கூறப்படுகிறது. ஏனெனில் நவகிரகங்களின் குரு பகவானின் வாகனமாக திகழ்வதுதான் யானை. மேலும் தங்கம் குருவிற்கு உகந்த பொருளாகும். அதனால்தான் தங்கத்தில் அணிவது சிறப்பாக கூறப்படுகிறது. தங்கம், வெள்ளி, ஐம்பொன் போன்ற அணிகலன்களின் மோதிரங்கள் அணிகிறோம். அதில் யானையின் முடியுடன் கூடிய மோதிரத்தை அணிவது சிறப்பு என்கிறார்கள். அதாவது நவகிரகங்களின் குருவின் வாகனம் யானையாகும். அதுபோல் தங்கம் குருவிற்கு உகந்ததாகும். அதனால்தான் தங்கத்தில் அணிவது சிறப்பாக கூறப்படுகிறது. இந்த யானை முடி மோதிரங்கள் நம்மை நோக்கி வரும் சூழ்ச்சியை உடைக்கும் தன்மை கொண்டது. மாந்திரீகம், பில்லி, சூனியம் போன்ற பாதிப்புகளை தடுக்கக்கூடியதாகும். இந்த அதிர்ஷ்டத்திற்காக சிலர் ராசிக்கல் மோதிரம், யானை முடி மோதிரம் என வாங்கி அணிகிறார்கள். இதுபோல் யானை முடி மோதிரத்தை அணியலாமா என்பதை பார்க்கலாம். அதாவது தங்கம், வெள்ளி, ஐம்பொன் போன்று அணிகலன்களில் மோதிரங்கள் அணிகிறோம். அதில் யானையின் முடியுடன் கூடிய மோதிரத்தை அணிவது மிகவும் சிறப்பு என்கிறார்கள். அதாவது நவகிரகங்களின் குருவின் வாகனம் யானையாகும். அதுபோல் தங்கம் குருவிற்கு உகந்த பொருளாகும். அதனால்தான் தங்கத்தில் அணிவது மிகவும் சிறப்பான ஒன்று என்று முன்னோர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த யானை முடி மோதிரங்கள் நம்மை நோக்கி வரும் சூழ்ச்சியை உடைக்கும் தன்மை கொண்டது என்றும் சாஸ்திரம் கூறுகிறது. மாந்திரீகம், பில்லி, சூனியம் போன்ற பாதிப்புகளை தடுக்கக்கூடியது என்றும் கூறப்படுகிறது. கெட்டதை முன்கூட்டியே தெரியப்படுத்தும் இந்த யானை முடி மோதிரம் என்பது ஒரு பாதுகாப்பாக அணிவதாகும். மேலும் யானையின் பலமும் கிடைக்கும். பயந்த சுபாவம் உள்ளவர்களுக்கு இது ஒரு தைரியத்தை கொடுத்து எதிர்மறை எண்ணங்களை உடலில் நெருங்கிவிடாது. மறைமுகமாக நம்மை நோக்கி வரும் சூழ்ச்சியை உடைக்கும் தன்மை கொண்டது. மாந்திரீகம், பில்லி, சூனியம் போன்ற பாதிப்புகளை தடுக்கக்கூடியது. நடக்கக்கூடிய கெட்டவைகள் முன்கூட்டியே நமக்கு தெரியப்படுத்தும். இதை அணியும் போது ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கும். மேலும் யானையின் பலமும் கிடைக்கும். அது மட்டுமின்றி பயந்த சுபாவம் உள்ளவர்கள் அணிவது சிறப்பாக கூறப்படுகிறது. அவர்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து எதிர்மறை எண்ணங்களை உடலில் அண்டவிடாது. முதலில் அணியும் போது வியாழக்கிழமை குரு ஓரையில் வளர்ப்பிறை திதியில் அணிவது சிறப்பாகும். ஆண், பெண் என இரு பாலருமே அணியலாம். ஆண் என்றால் வலது கையிலும், பெண் என்றால் இடது கையிலும் அணிவது நல்ல பலனை கொடுக்கும். மாதத்திற்கு ஒரு முறை சாம்பிராணியில் காண்பித்து பிறகு பயன்படுத்தலாம். இவ்வாறு செய்யும் போது அதில் உள்ள எதிர்மறை ஆற்றல் விலகும். அனைவருமே அணிவது சிறந்த பலனை கொடுக்கும். குறிப்பாக வியாழக்கிழமை பிறந்தவர்கள் மற்றும் ஆங்கில தேதியில் 3, 21, 11, 29 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் அணிவது மிக சிறப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.